அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 3மே உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை தங்களுக்கு நான் எடுத்துருந்துருக்கேன். நிச்சயமாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. 3 விஷயங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். முதலாவது, 3 நாட்களில் செய்வினையை நம்மிடமிருந்து தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமல். முதலாவது, 3 நாட்களில் செய்வினை நம்மளை விட்டு தூரப்படுத்திடலாம். யார் அதனை செய்தார்களோ, நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், இல்லை அந்த செய்வன் அதோட முறிஞ்சிடட்டும் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான அமல் ஒன்று இருக்குது. செய்தவர்களின் பக்கமாகவே அந்த செய்வினையை திருப்பி விடணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்குண்டான ஒரு அமல் இருக்குது. இது முதலாவது. இரண்டாவது, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய வீட்டார்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் செய்வனையா அல்லது எது ஜின்னாத்துகளுடைய அசராத் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த பிரச்சனைகளிலிருந்து உடனடியான தீர்வு இருக்கிறதா? ஓத ஆரம்பித்த உடனேயே செய்வினை நீங்கள் மேலே அசர் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். அப்படியே தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்க முழுவதுமாக அதிலிருந்து நான் வெளியே வந்துடணும். அதுக்குன்னு ஒரு 40 நாள் 45 நாள் ஆகக்கூடாது. ஓத நான் ஆரம்பித்த அன்னையிலிருந்து எனக்கு இதிலிருந்து தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தேடல் இருக்கான். இந்த 3 விஷயங்களுக்குமான குரானினுடைய அடிப்படையில் இது 3க்கும் எப்படி தீர்வுங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, 3 நாட்களில் செய்வினையை எப்படி போக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹுவுக்கு இந்த 2 சூறாக்களை செய்வினையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கணும். இந்த 2 சூறாக்கள் ரசூலுல்லாஹுவுக்கு அல்லாஹ் இறக்கினதே ரசூலின் மீது செய்யப்பட்ட செய்வினையை போக்குறதுக்காக வேண்டி தான். முதலாவது சூரத்துல் ஃபலக், இரண்டாவது சூரத்துல் நாஸ். சரி, சூரத்துல் ஃபலக்கை 100 முறை, சூரத்துல் நாஸை 100 முறை. ஏதோ ஒரு நேரத்தில் உட்காந்து சூரத்துல் ஃபலக் 100 முறை, சூரத்துல் நாஸ் 100 முறை. அப்படி உங்களால் சிரமமாக இருக்கா, காலையில் சூரத்துல் ஃபலக்கை 100 முறை ஓதிடுங்க. இரவு சூரத்துல் நாஸை 100 முறை ஓதிடுங்க. தண்ணீரை ஊதுங்க, அதை குடிச்சிட்டு வாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால், 100 முறைகள் ஓதி வந்தால் அவருடைய செய்வினை அவரை விட்டும் தூரமாகும். இல்லை செய்வினையை செய்தவர்களின் பக்கமாகவே திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், காலையில் ஓதும் பொழுது இந்த சூரத்துல் ஃபலக்கை ஓதும் பொழுதே 500 முறைகள் யா முமீது என்பதை 500 முறைகள் ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதிட்டு சூரத்துல் ஃபலக்க 100 முறை, சூரத்துல் நாஸ 100 முறை, யா முமீது என்பதை 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், எனக்கு செய்யப்பட்ட செய்வினையை எனக்கு யார் செய்தார்களோ அவர்களின் பக்கமாகவே திருப்பி விடுவாயாக துவா செய்யுங்க. எதுக்கு திருப்பி விடுற துவா எதுக்கு அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று எடுத்தால் இன்னொன்று வைப்பாங்க, இன்னொன்று எடுத்தால் இன்னொன்று வைப்பாங்க. இந்த தொடர்ந்து சிரமங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த செய்வினையை வைக்கிறது இல்லை. டக்குன்னு அதில் நின்றுவாங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னால், ஓ நல்லா ஆகிட்டானா உடனே டக்குன்னு அடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சுழற்சியிலே இருப்பாங்க. அந்த சிரமத்தை அவங்க ஒரு தடவை பார்த்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஆஹா இது திரும்புது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அவங்க பிரச்சனைகளில் அவங்க இருப்பாங்களே தவிர உங்கள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அந்த பிரச்சனைகளில் ஈடுபட வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த அமல்களை செய்து வாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சூரத்துல் ஃபலக் 100 முறை, சூரத்துல் நாஸ் 100 முறை செய்வினையை தூரப்படுத்துவதற்கு ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். தண்ணியில் ஊதுங்க, குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் இப்போ தூங்க போகிறதுக்கு பெட்டுக்கு சுற்றிர அதை தெளிச்சிருங்க, வீட்டை சுற்றிர தெளிங்க. மேலும் அப்படி இந்த செய்வினையை யார் செய்தார்களோ அவர்களின் பக்கமாகவே திருப்பி விடணும் அப்படின்னு சொன்னால் 500 முறை யா முமீது என்பதை இதனோடு சேர்த்தே ஓதிடணும். சூரத்துல் ஃபலக்கை ஓதுறீங்க, சூரத்துல் நாஸை ஓதுறீங்க, யா முமீதுங்கிறதையும் 500 முறை ஓதிடணும். 3 நாள் தாங்க அந்த செய்வினை அல்லாஹ் தூரமாக்குகிறான். அந்த செய்வினை செய்தவர்களின் பக்கமாகவே திரும்பிவிடும். இது முதலாவது. இரண்டாவது, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செய்யப்பட்டிருக்கிறது செய்வனையா அல்லது இது ஜின்னாத்துகளினுடைய அசராத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 முறை தரூதே இப்ராஹிமையை ஒதுக்கொள்ளுங்கள். தொழுகையில் ஓதுற தரூதே இப்ராஹிம் இருக்குல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த தரூதே இப்ராஹிமை நீங்கள் 10 முறை ஒதுக்கொள்ளுங்கள். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாஹோட சூரத்துல் ஃபாத்திஹாவை 10 முறை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹோட ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாவோட ஓதணும் சூரத்துல் ஃபாத்திஹாவை 10 முறை. பிறகு சூரத்துல் காஃபிரூன், யாயுஹல் காஃபிரூன் ஆரம்பிக்கிற சூறா இருக்கல்லவா, சூரத்துல் காஃபிரூனை 10 முறை ஒதுக்கொள்ளுங்கள். பிறகு சூரத்துல் இஹ்லாஸை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 10 முறை ஒதுக்கொள்ளுங்கள். பிறகு சூரத்துல் ஃபலக்கை 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். குல் அஊது பிரபில் ஃபலக் சூறாவை 10 முறை ஓதுங்க. பிறகு சூரத்துல் நாஸை 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு ஆயத்துல் குர்சியை 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஓதிட்டோமா?
இந்த ஒவ்வொரு 10 முறைக்கும் ஆரம்பத்தில் தருத் இப்ராஹிமி 10 முறை ஓதுறீங்களா, ஓதுன உடனே முன்னாடி தண்ணி வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் 10 முறை ஓதிட்டு அதை ஊதிடணும். அடுத்து பிஸ்மில்லாஹோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், அதில் ஊதிடுறோம். அடுத்து சூரத்துல் காஃபிரூன் ஓதுறோம், அதில் ஊதிடுறோம். இப்படியாக எல்லாத்தையும் ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை 10 முறை ஓதுறீங்க, இதில் ஊதிடுறீங்க. ஊதி விட்டு அந்த தண்ணியை யாருக்கு அந்த டெஸ்ட் எடுக்கணுமோ அவங்கள குடிக்க வைங்க. அவர்கள் குடித்தவுடன் அது புளிப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அது புளிப்பாக இருக்குது, நீங்கள் அந்த தண்ணியை குடித்தோன்னு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தங்க. அவங்களே டெஸ்ட் இது சொல்லலாம். குடிக்கிறாங்க, தண்ணி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தண்ணியை குடிக்கும்போது இந்த முழு கிளாஸையும் இந்த முழு செம்பு தண்ணியும் குடிக்க முடியாது. பிரச்சனை இருக்கிறவங்கனால உடனே குடிக்க முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உடம்புக்குள்ளே. அது புளிப்பான தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால் அது செய்வனை, அவர் மீது செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு சொல்லலாம். இல்லை அது கசப்பான தன்மையில் இருக்கிறது, அந்த குடிக்கிறாரு, குடித்த பின்னாடி கசப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் மீது செய்யப்பட்டிருப்பது செய்வனை இல்லை, அவர் உடம்பில் ஜின்னாத்துகளினுடைய அசராத் இருக்கிறது என்று அர்த்தம். இதன் மூலமாக டெஸ்ட் செய்து கொள்ளலாம், உடனே தெரிஞ்சு கொள்ளலாம். இதை நீங்கள் யாருக்காவது உடம்புல பிரச்சனை இருக்குது, ஜின்னாத்துக்கு எதுவும் ஜின்னாத்துனுடைய பிரச்சனை இருக்குன்னா இதை நீங்கள் சத்தம் போட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து ஓதுனீங்கனாலே போதும், உட்காரவே முடியாது அவங்களால. அவங்க பக்கத்தில் இதை நீங்கள் ஓத அவங்க சிரமப்படுவாங்க. உடம்பு கைகாலெலாம் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஓதிட்டு துவாகிதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, கைகாலெலாம் சிரமமாக இருக்குது, தலை சுற்றுது, உடம்பு கைகாலெலாம் வலிக்குது, எந்திரிச்சு போகலாம் போல் இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க. காரணம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த செய்வனையோ அந்த ஜின்னாத்துகளோ அந்த அந்த அல்லாஹ்வினுடைய முபாரக்கான ஆயத்துக்களை கேட்பதற்கு கூட சிரமப்படும். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது செய்வனையை உடனே முறிக்கக்கூடிய ஒரு சுருக்கமான அமல். அந்த செய்ய ஆரம்பித்த உடனேயே செய்வனை உங்கள் மீது அதனுடைய அந்த அசராத்தை நிறுத்திடும். அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் முழுவதுமாக செய்வனை அழிந்துவிடும். என்ன ரொம்ப இலகுவான அமல்ங்க. நீங்கள் ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஒதிக்கொள்ள வேண்டும். ஆயத்துல் குர்சியை வெறும் ஒரே ஒரு தடவை ஒதிக்குங்க. மேலும் மா ஜிஅத்தும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, மா ஜிஅத்தும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு என்பதை, இந்த இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு என்பதை மட்டும் 21 முறை ஒதிக்கணும். ஒரு தண்ணியில் ஊதுங்க, இதை குடித்து வாருங்கள். நீங்கள் இந்த ஒரு தடவை ஆயத்துல் குர்சி 21 முறை மா ஜிஅத்தும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு, இன்னல்லாஹ ஸயுப்திலுஹுங்கிறத 21 முறை ஓதுங்க. ஓதிட்டு தண்ணீரில் ஊதி அதை குடித்துக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. நீங்கள் செய்த முதலாவது நாளிலிருந்து செய்வனியனுடைய அந்த அசராத் உங்களை விட்டும் தூரமாகும். இன்னல்லாஹ ஸயுப்திலுஹுங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் 21 முறை ஓதிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை செய்து வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் கண்கூடாக பார்க்க இந்த செய்வனையினுடைய அசராத், அந்த தன்மைகள் உங்களை விட்டும் தூரமாகும். இந்த 3 விஷயங்களை இன்று நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இதை நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து வாருங்கள். இந்த ஆயத்துக்களை நீங்கள் உங்களுக்கு செய்வனை இருந்தாலும் சரி, எல்லாட்டையும் சரி நீங்கள் ஓதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களது ஆன்மாவும் சரி, உடலும் சரி, ஆரோக்கியமும் சரி, அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். எந்த விதமான செய்வனை, கந்திஷ்டி, ஜின்னாத்தினுடைய பிரச்சனைகள் நாம் பாதுகாக்க பெற்று விடலாம். இது யாருக்கு தேவையான வீடியோ நமக்கு தெரியாது. யாருடைய வாழ்வை நலவு ஏற்படும், யார்கிட்ட செய்வனை தூரமாகுங்கிறது நமக்கு தெரியாது. எனவே இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக அடுத்தவங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இது அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.